Good evening. Today dinner தோசை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாரி கல் தோசை வித் மட்டன் குழம்பு ஆஹா என்ன டேஸ்ட் கலக்கிற கண்ணமா எப்படி இருக்கு பாருங்க. தோசை இப்படி இருக்கணுங்க. தோசை தான் கல் தோசை தான். மேலே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும். அதுதான் கல் தோசை. வேற லெவல் கண்ணமா. மட்டன் நல்லா வெந்திருக்கு. லேம்பு எல்லாரும் மாட்டு பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருப்பீங்க. நாளைக்கு காணும் பொங்கல். அந்த காலத்தில் எல்லாரும் மாடுலாம் கட்டிட்டு போவாங்களாம் கிராமத்துலலாம். இல்லை எங்கேயா போவாங்க, பக்கத்தில் போய் கிராமத்தில் போய் கோவில் குளம்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு. நாங்கள் என்ன செய்வோம், சின்ன வயசில் ஒருத்தவங்க வீட்டுக்காக போய் காசு வாங்குவோம். காரில் போவோம். காலையில் எழும்பி ஒரு பெரியம்மா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, எல்லார் வீட்லேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கம்பல்சரி போனோம். எல்லாருமே போயிட்டு காசு வாங்கிட்டு வருவோம். எல்லாம் அவங்க வருவாங்க. காலையில் வரணும்னா இப்போலாம் போக முடியாது, இருக்கிற டிராஃபிக்லாம் செத்துருவாங்கல்ல. அப்போல்லாம் காருன்றதே அதிசயமாக எங்கேயோ ஒன்று பார்ப்போம். நான் சொல்ல 30 வருஷம் கதை சொல்கிறேங்க. ஸோ அப்போல்லாம் 30-35 வருஷம் கதை. அப்போல்லாம் காருன்றதே ஒரு பெரிய பொருள். அப்படியே எங்கேயோன்னு தெரியும். நீங்களே எத்தனை பேர் இது மாதிரி பெரியவங்களை காசு வாங்குவீங்க? பொங்கல் இனாமா அது பேர். அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் காசு கொடுப்போம். எங்கள் கம்பெனியில் எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணவங்கலாம் காசு கொடுப்போம். நாளைக்கு தான் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க. நியூ இயருக்கு வந்து வாங்குவாங்க. நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க வீட்டில். எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களாம் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் மாதிரிலாம் ஃபெஸ்டிவல், அதுக்கு தான் ஃபெஸ்டிவலே கொண்டாடினாங்க. இப்போல்லாம் சினிமா பார்க்குறதும் பசங்க குரூப்பாக சேர்ந்து சுற்றுறதும் தான் ஃபெஸ்டிவல் ஆகிடுச்சு. காலம் ரிவால்வ் ஆகுதுல, அதான் இவால்வ் ஆக லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எது இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க. அதுதான் முக்கியம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் இருங்க. ஆசைக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. பேராசை பெருநஷ்டம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. பாருங்க, தோசைனா 2 தோசை தான். என்ன மொபிலிட்டி இல்லை எனக்கு, மூவ் பண்ணுறதுல அதான் லிமிட்டாக. இது முன்னாடி நல்லா சாப்பிடலாம், இப்போ சாப்பிட முடியாது. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யர் ஃபீஸ்ட். காட் பிளஸ் யூ கண்ணம்மா. ஐ லவ் யூ டா.